மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பல்வேறு நபர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மாதத்தின் முதல் நாள் என்பதால் ஆக எல்லாருடைய திருப்பலி கருத்துக்களோடு இணைத்து நம்ம ஒவ்வொருடைய திருப்பலி கருத்துக்களையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். இத்திருப்பலியானது ஆண்டோ அற்புதராஜ் பிறந்தநாள் வழியாகவும் ஜெயகாந்த் 48வது பிறந்தநாள் வழியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்க மில்கே சுகீர்த்தா வசந்த் பெர்னாண்டோ குடும்பத்தினர், நோப்லி சில்வேரா குடும்பத்தினர், பொம்பை பிளஸ்ஸி சில்வேரா சோபன் குடும்பத்தினர், ஷீலா மேக்ஸ் ஷோபா நிஷாந்த் லெஃபியா ஸ்டெல்லா லியோ ஃபெலிக்ஸ் டானிஷ் போஸ்கோ லியோ மாலினி நேகா கே செல்வராஜ் ராணி பவித்ரா லைட்டன் குடும்பத்தினர், ஜோ ஆண்ட்ரூ ஃபார் த குட் ஹெல்த் ஆரோக்கிய மேரி பமிலா பீட்டர் மரியல் லூத்ரின் சில்வஸ்டர் குடும்பத்தினர், பீட்டர் சித்ரா ஆப்ரகாம் டான் சுதா வர்ஷா வெரோனிகா குடும்பத்தினர். மேலும் இத்திருப்பலியானது for the good health of the Joel Johanna, for the special intentions of the Catherine Edwina and Infant Raj, and for the special intentions of Anthony Ashwin, Trinity Marketing, for the welfare company and staffs for the good health, and for the settlements of the debts, Jansi Rani, for the peace in the family, ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். குழந்தை சாமி ஆண்டனி, திவ்யா ஜொஹானா, நல்ல உடல் சுகத்திற்காக சைமன் ஷார்ஜ் குட்டி, மேலும் சிறப்பு கருத்தாக பீட்டர் மேரி ஸ்டெல்லா நிஷா ஷைனி ஜானான்று இவர்கள் வீடு கட்டும் வேலை விரைவில் முடிய வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து நம்மை அழைக்கிறார்கள். மேலும் இந்த நாளிலே ஆண்மலை பாட்சிக்க ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய அனைத்து ஆத்துமாக்களுக்காக ஒப்பு கொடுக்கும் நீதி ஜெய்சலன், கேத்ரின் ஜெய்சலன், பால் ஜெய்சலஸ்கே, மார்ஷல் ராயன், எக்தியோசியூஸ் ராயன், லூத் ராய், சாமி ஐயா பிள்ளை, ஜெயசிலி பர்னா, அலோஷியஸ் பெர்னாண்டோ, சுகுமார் சில்வேரா, ஜோசப் பெர்னாண்டோ, ஸ்டெல்லா பெர்னாண்டோ, Cantus Fernando, Eucharius Fernando, Douglas Fernando, Mercy, Angela Eucharius, all the souls in purgatory, J. Victor, T.A.D. Swami, மற்றும் சமாதானம், சஞ்சுலா மரியா, முத்தம்மாள், ஆரோக்கிய சாமி, ஞான சௌந்தரி, அந்தோணி சாமி, மரியம்மாள், மரியதாஸ், யோர்தனாநாதன் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாதத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் வெள்ளி, கடவுளுக்கு நாம் நன்றியாகவும் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து நம் குடும்பங்களையும் நம்மையும் ஒப்புக் கொடுத்து திருப்பலியில் நாம் வேண்டுவோம். ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம்மை நாம் சுத்திகரிப்புகிற நாளில் இறைவனுடைய அன்புக்கு எதிராக கடவுளுக்கு உகந்த விதத்தில் நாம் வாழ மறந்த தருணங்களுக்காக, இன்னும் குறிப்பாக செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்ட பொழுதுக்காக, செய்யக்கூடாததை செய்தமைக்காக கடவுளுக்கு நாம் நன்றி, கடவுளுக்கு இடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. கிறிஸ்துவே
ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவள்ளமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக்கழுவாயின் கடமை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீரார். உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்புள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் ஆகிய உம்மை மன்றாடுகின்றோம். சபையாய் கூடி ஓய்வு நாளை புனிதமாய் கடைப்பிடியுங்கள். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை திருவசனங்கள் 1, 4 முதல் 11, 15 16, 27 மற்றும் 34 38 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைப்பிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்களாவன. முதல் மாதம் 14ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது: நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும்போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்க்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக அந்த தானிய கதிர்க்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். ஆரத்தி பலியாக கதிர்க்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது. அது 7 நாள்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாள்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாள்களுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைப்பிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 81. பல்லவி. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். 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 இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில், பௌர்ணமியில், நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள். பல்லவி. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன். பல்லவி.
நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் விழிப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த நாடம் இவருக்கு வந்தது, எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கின்றார், இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவருடைய தாய் மரியா என்பவர்தானே, யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா, பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரே நல்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மாதத்தின் முதல் நாள். நல்ல இதயங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறப்பதில்லை. நன்றியை மறப்பது என்பது இறைவனை மட்டுமல்ல, நம்முடைய மனித நிலையை மறப்பதற்கு சமம் என்று சான்றோர்கள் சொல்வார்கள். நாம் இருப்பதும், இயங்குவதும், ஓடுவதும், செயல்படுவதும், உரையாடுவதும், உறவாடுவதும், நகர்வதும், பார்ப்பது எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை தான். ஆக இறைவனுடைய அந்த கரம் நம்மேல் இருக்கின்ற பொழுதுதான் அது நமக்கு நகர்வாக மாறுகிறது, இயக்கமாக மாறுகிறது. ஆக நம்ம எல்லாம் இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான அந்த கடவுளை நாள்தோறும் நினைப்பதும், தொழுதுவதும், வணங்குவதும், ஆராதிப்பதும், மகிமைப்படுத்துவதும், அதில் ஆலயம் செல்வம், கடவுளுடைய அருள் ஆசிரை பெறுவோம். பாருங்கள், ஏறக்குறைய 7 மாதங்கள் நம்மை விட்டு அகன்று புதிய மாதமும் வந்துவிட்டது. ஆகவே எவ்வளவு நாட்கள் வேகமாக, மாதங்கள் வேகமாக, ஆண்டுகள் உருண்டோடி கொண்டு நாட்கள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து கொண்டே செல்கிறது. ஆக இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணத்தில், ஒவ்வொரு வடிவங்களில், ஒவ்வொரு திசைகளில் கடவுள் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே புதிய நாள், புதிய மாதம், ஆகஸ்ட் மாதம், புதிய மாதம், புதிய ஆசீர்வாதம். A new day, a new month, it's a new blessing.
ஈச் அண்ட் எவ்ரி டே இட்ஸ் a நியூ blessing. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதம். புதிய நாள், புதிய மாதத்தை நாம் நினைக்கின்ற போது உள்ளுக்குள்ளாக ஒரு வகையான உற்சாகம், ஒரு வகையான ஊக்கம், ஒரு வகையான புதிய ஒரு எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், புதிய சந்திப்புகள், புதிய முனைப்புகள், புதிய புதிய ஆசீர்வாதங்களை இறைவன் நமக்கு வழங்குகிறார், வழங்கி கொண்டே இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நகர்வதுதான் ஒவ்வொரு நாளும். அதில் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அது ஒரு அழகான பக்தி முயற்சி. ஏதோ நேற்றோ இன்றைக்கோ தொடங்கப்பட்ட பக்தி முயற்சி அல்ல. இது ஏறக்குறைய 400-500 ஆண்டுகள் பழமையானது, பாரம்பரியமிக்கது தான் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பக்தி நிகழ்ச்சி. அதுவும் குறிப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் எப்போதும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது 2 காரியங்கள். ஒன்று, நம்முடைய குடும்பத்தை இயேசுவின் இருதயத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்பது. இயேசுவின் இதயம் என்றால் அன்புதான். அன்பான இதயம், பாசமுள்ள இதயம், இரக்கத்தின் இதயம், மன்னிக்கின்ற இதயம், பரிவுள்ளத்தின் இதயம். ஆக ஆண்டவருடைய இதயத்திற்கு நம் குடும்பங்களை வெறுமன ஒப்பு கொடுப்பது அல்ல, இயேசுவின் இதயத்தில் விளங்கிய இப்படிப்பட்ட பண்புகளை, உண்மையை, நீதியை, அன்பை, பாசத்தை, இதை நம்முடைய குடும்பத்திலும் வளர்த்தெடுப்பது, உருகொடுப்பது. ஆக நம்முடைய குடும்பத்தை இயேசுவின் இதயத்துக்கு ஒப்பு கொடுப்பது. இரண்டாவது, இன்றைய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை சிறப்பாக இது ஒரு வகையான மறுசீராய்வு செய்யக்கூடிய ஒரு நாள். இன்னும் ஆங்கிலத்தில் அழகாக சொன்னால் இட்ஸ் a beautiful day of reconciliation. கடவுளோடு ஒப்புரவாகுவது. ஆகவே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு தூர்வாருவது, அழகான தமிழ் வார்த்தை, தூர்வாருவது, நம்முடைய ஆன்மாவை தூர்வாருவது, நாம் கடந்து வந்த பாதைகளை சரி செய்வது, எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ், ஆன்ம பரிசோதனை என்று சொல்வார்கள். ஆக நான் எங்கே, எதில் சரியாக, துல்லியமாக, நுட்பமாக, கடவுளுக்கு உகந்த விதத்தில், கணவருக்கு ஏற்ற விதத்தில், மனைவிக்கு ஏற்ற விதத்தில், பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்தில் நான் வாழ்கிறேன் என்றெல்லாம் நம்மை குறித்து ஒரு ஆய்வை செய்து நம்மை ஒரு கடவுளோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு அழகான நாள் தான் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. புதிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையினுடைய அற்புதமான பக்தியில் வாழுங்கள், வளருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளுடைய இறை சிந்தனை. அன்புக்குரியவர்களே, ஒரு வெளிநாட்டில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தாய் கிராமத்தில் இருக்கிறார். தன்னுடைய தாய்க்கு ஒரு சிறப்பு பரிசை, பிறந்தநாள் பரிசாக கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆகவே என்ன கொடுக்கலாம் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடை வீதிகள் எல்லாம் அலைந்து திரிந்து ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை ஒரு பரிசாக தன்னுடைய தாய்க்கு வாங்குகிறாள். என்னவென்றால் 10 மொழிகள் பேசுகின்ற கிளி. அது ஒரு அழகு இல்லையா? அது ஒரு வித்தியாசம், அது ஒரு திறமை. 10 மொழிகளில் கிளி பேசும். ஆகவே அதை வாங்கி தன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்தா அவங்க தனிமை கொஞ்சம் போகும் என்று தன்னுடைய ஆட்கள் மூலமாக, வேலைக்கார் மூலமாக அதை அனுப்பி வைக்கிறார் கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய்க்கு. சில நாட்கள் கழித்து, சில மாதங்கள் கழித்து வருகின்ற போது தன்னுடைய அம்மாவை பார்த்து, அம்மா கிளி எப்படி இருக்குது? அவங்க ரொம்ப ருசியாக இருந்தது அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. ஆகையால் அன்புக்குரியவர்களே, அற்புதமான அந்த கிளி, அற்பத்தனமான அந்த அம்மா எடுத்துக்கொண்ட விதங்கள் தான். ஆக அவ்வளவு, அதாவது என்னென்னா, அது அற்புதத்தின் அந்த மகிமையை, மேன்மையை அந்த தாயால் உணர முடியவில்லை. அதுபோல தான் இந்த நாளுடைய நற்செய்தி பாருங்கள். அற்புதமான ஆண்டவர் அவரை அற்பத்தனமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கி நற்செய்தி என்ன? இயேசு சொந்த ஊருக்கு சென்று அவர் இறைவார்த்தை எடுத்து இஸ் டூயிங் இஸ் மினிஸ்ட்ரி. சொந்த ஊருக்கு சென்று தன்னுடைய பணியை செய்கிறார். அங்கே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, இயேசுவனுடைய அந்த அற்புதமான மீட்பின் செய்தியை, இயேசுடைய உடனிருப்பை, சந்திப்பை, இயேசுனுடைய அந்த ஒரு உடனிருப்பை உணராமல், இவரா கார்பெண்டர் சன், அவங்க அப்பாவை எனக்கு தெரியாதா, ஆஃப்டர் ஆல் கார்பெண்டர் சன், அப்படி தான் இன்றைக்கி நச்சது இல்லையா? தச்சரின் மகன் நான், அவங்க அம்மாவை எனக்கு தெரியாதா, மரியாவை எனக்கு தெரியாதா, அவங்க கூட பிறந்த சகோதரர் யூதா, சீமன், இவங்கெல்லாம் எனக்கு தெரியாதா? எங்கிருந்து வந்தது இவளுக்கு இவ்வளோ பெரிய ஞானம்? எங்கிருந்து வந்தது இவருக்கு இவ்வளோ பெரிய அறிவு என்று அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை, இயேசுனுடைய குடும்ப பின்னணியை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். தமிழில் முற்சார்பு எண்ணங்கள் என்று சொல்லப்படும், ஆங்கிலத்தில் ப்ரிஜுடியூஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். முற்சார்பு எண்ணங்கள், ஒருவரை முன்கூட்டியே நாம் திட்டமிடுவது, முன்கூட்டியே அவரை பற்றி நாம் விமர்சனம் செய்வது. ஆக இதனால் என்ன நடந்தது? அதாவது இயேசுவை மட்டும் அவர் நிராகரிக்கவில்லை, நல்லது நடக்கப் போகுது அதையும்
அவர்கள் நிராகரித்து கொண்டார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை கூட பாருங்கள், நாம் எப்படி ஒருவரை நாம் மதிப்பிடுகின்றோம், எப்படி ஒருவரை இகழ்கிறோம் புகழ்கிறோம், நாம் எப்படி ஒருவரோடு நாம் உறவுகள் வைத்துக் கொள்கின்றோம். நாம் கூட ஒருவேளை இப்படிதான் நாம் குடும்ப பின்னணியை பார்த்து நாம் பழகி உறவுகளா என்ற கேள்விக்குள்ளாக இந்த நாளுடைய நற்செய்தி. ஒரு மனிதர் நாம் எப்படி தீர்ப்பிடுகின்றோம், ஒரு மனிதனை எப்படி நாம் மதிப்பிடுகின்றோம், ஒரு 3 வகையில் நாம் செய்யலாம். ஒன்று, ஒருவர் வைத்திருப்பதை பொறுத்து, என்ன வைத்திருக்க, வாட் ஹீ இஸ் ஹேவிங், வாட் ஹீ ஹேஸ், அவர் என்ன வைத்திருக்கிறார், பணமா, பொருளா, பதவியா, புகழா, ஆடம்பரமா, வசதிகளா, இதை பார்த்து மதிப்பிடுவது அல்லது பழகுவது அல்லது அவரை இகழ்வது. ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவர் இந்த ஊரை சார்ந்தவர், இந்த பகுதியை சார்ந்தவர், இந்த குடும்ப பின்னணியை சார்ந்தவர், இதன் அடிப்படையில் பழகக்கூடிய, பேசக்கூடிய, மதிப்பிடக்கூடிய அல்லது இகழக்கூடிய அல்லது புகழக்கூடிய மனநிலையில் மனிதர்கள். இது ஒன்று. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், ஒருவருடைய நல்ல செயல்களை குறித்து மதிப்பிடுவது. ஒருவர் நல்ல செயல்கள் செய்கிறார், ஃபார் எக்ஸாம்பிள் விடாமுயற்சியோடு இவர் இருக்கிறார், நல்ல உதவி செய்கிறார், நல்ல கோவிலுக்கு வரார், பக்தியாக இருக்கிறார், அதன் அடிப்படையில் ஒருவரை மதிப்பிடுவது. மூன்றாவது, ஒருவருடைய இயல்பை வைத்து நாம் மதிப்பிடுவது, பை நேச்சுரல் குவாலிட்டி இல்லையா, ஒருவருடைய இயல்பு அவ்வளவு ஒரு அற்புதம், அவர் பழகுவது, பேசுவது, ஆக இப்படியாக. இதில் முதல் ரகம் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப மோசமானது. ஆகையால் வைத்திருப்பதை பற்றி நாம் மதிப்பிடுவது, அப்படி தான் இயேசுவை மதிப்பிட்டார்கள், அவர்களுடைய இயேசுடைய பின்னணியை வைத்து. ஆகையால் என்ன நடந்தது, அது சரியல்ல, என்ன நடந்தது, இந்த நாளுடைய நற்செய்தி 2ஆம் பாகம் ரொம்பவும் முக்கியம். ஆண்டவரை இப்படி அவர்கள் மதிப்பிட்டதால் என்ன நடந்தது, இயேசு அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. அதற்கு முன்பாக இயேசுவின் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அங்கு பல வல்ல செயல்கள் நடைபெறவில்லை. ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் வல்ல செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கிடைக்காது, நடைபெறாது. ஆக நம்பிக்கை தான் வாழ்க்கை. வைரமுத்து அழகாக சொல்வார், கைகள் 2 வெறுங்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை என்கிறார். இன்னொரு கவிஞர் துளசிதாஸ் என்ற கவிஞர் ரொம்ப அழகாக அவருடைய வார்த்தை, பகலினை அலங்கரிப்பது சூரியன் என்றால், இரவினை அலங்கரிப்பது சந்திரன் என்றால், கடவுளுடைய ஊழியனை அலங்கரிப்பது அவர் மீது அவன் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. நம்முடைய விவிலியத்திலிருந்து நம்பிக்கையை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 34 எல்லோருக்குமான செய்தி. அந்த 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள பெண் இல்லையா, பெண்ணே உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னை குணமாக்கிற்று, the faith has been healed and cured you இல்லையா. அடுத்து மார்க்கு நற்செய்தி 5:36 அந்த தொழுகை கூட தலைவன் இல்லையா, அவருடைய மகன், உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் அஞ்சாதீர்கள், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்போ பாருங்கள், நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு மாதத்திற்கு முதல் வேலை, அழகான விஷயம், அற்புதமான விஷயம். நீங்கள் வந்திருப்பதை பார்க்கின்ற போது நிச்சயமாக அது ஆசை. ஆக நம்பிக்கையோடு நாம் இருக்கின்ற போது நம் வாழ்க்கையில் வல்ல செயல்கள், இன்றைக்கி பைபிள் அதுதான் சொல்கிறது, நற்செய்தி அதான் சொல்கிறது. அந்த இடத்தில் அவர்களுக்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை இல்லாததால் வல்ல செயல்கள் நடைபெறவில்லை. அப்போ இயேசுவின் மேல் நம்பிக்கை இருந்ததென்றால் வல்ல செயல்கள். நம்பிக்கையை சுருக்கமாக 3 வகையாக பார்க்கலாம், 3 ரகங்களாக, 3 பரிணாமத்தோடு பார்த்தா 3 டைமென்ஷன் ஆஃப் த ஃபெய்த் என்று சொல்லலாம். நம்பர் 1, த பர்சனல் ஃபெய்த், ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை, கடவுள் மேல் தனிப்பட்ட நம்பிக்கை. என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் ஐ ஜஸ்ட் பிலீவ் ஸ்ட்ராங்லி on Jesus. I have a trust on Jesus. இயேசுவை நான் இறுக நம்புகின்றேன், என் ஆண்டவரை நான் நம்புகிறேன். அதன் தனிப்பட்ட நம்பிக்கை. உதாரணத்திற்கு 12 ஆண்டுகளாக பெரும் பாடுள்ள அந்த பெண் இயேசுவை நம்பினால், ஆடையை தொட்டால் போதும் நலம் பெறுவேன் என்று, இட் இஸ் her own faith has been touched by Jesus இல்லையா. அதுதான் முக்கியம். இயேசுவின் மேல் நாம் தனிப்பட்ட நம்பிக்கை, ஒருவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை வல்லமையாய் வல்ல செயலாய் அங்கு ஆசீர்வாதம் மகிமையாக மாறுகிறது. இரண்டாவது, சூழ்ந்து இருப்பவர்களுடைய நம்பிக்கை, த ஃபெய்த் ஆன் த சரௌண்டிங்ஸ் பீப்புள், சூழ்ந்து இருப்பவர்கள். ஆகையில் பாருங்கள், ஒரு நல்ல அழகான உதாரணம், 38 ஆண்டுகளாக அந்த படுக்கையால் இருந்தவனை தூக்கி கொண்டு வருவார்கள்.
இங்கே இயேசு அவனை நடக்க வைப்பார். அந்த நடக்க வைப்பதற்கு அந்த புதுமைக்கு காரணம் அவன் அல்ல, படுத்துக்களுக்கு அந்த முடக்கவாதம் அல்ல. அந்த ஒரு சிலர் தூக்கி கொண்டு வந்தாங்களே, ஒரு சிலரின் நம்பிக்கையை முன்னிட்டு தான் நாங்கள் ஆண்டவர் வல்லச்செயல்கள் செய்வார். அது அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து நம்பிக்கை, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி, ஒரு தந்தை தாய் அல்லது பெற்றோர் பிள்ளைகள் எல்லோருடைய நம்பிக்கை இந்த இடத்தில் எல்லாரும் சேர்ந்து கடவுளை நம்புகின்ற போது அது சூழ்ந்திருப்பவர்களுடைய நம்பிக்கை ஆசீர்வாதம் மகிமையாக. மூன்றாவது, முதலில் தனிப்பட்ட நம்பிக்கை, இரண்டாவது சூழ்ந்திருப்பவர்கள், மூன்றாவது என்ன தெரியுங்களா, கடவுள் அவருடைய தனிப்பட்ட அக்கறை, அதாவது காட்ஸ் கம்பேஷனட் ஹார்ட் டுவர்ட்ஸ் த பீப்புள், அவருடைய தனிப்பட்ட கரிச நிமித்தமாக நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிமை. உதாரணத்துக்கு நயின் பட்டணத்து விதவின் மகனை கடவுள் இயேசு குணப்படுத்துவார். அந்த விதவை தாய் கேட்க மாட்டாள், இவராகவே செல்வார், இயேசுவாகவே சென்று அந்த மகனுக்கு உயிர் பிச்சை கொடுப்பார். அப்போனா ஜீசஸ் himself, God himself takes initiative towards a humanity. அகல அவர் தனிப்பட்ட முறையில் காட்டுகின்ற அக்கறை கரிசனை, அதுவும் ஒரு விசுவாசம், ஒரு ஆசீர்வாதம். ஆக அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கைக்குள்ளாக நம்பிக்கை தான் ஒரு பெரிய வல்லச்செயலாய் ஆசீர்வாதமாக மாறும் என்ற சிந்தனையோடு நாம் முற்சார்பு எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதை போல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நாம் வாழ கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம். மாதத்தின் முதல் வெள்ளி இயேசுவின் அருள் ஆசீர் நம்முடைய குடும்பத்தை நம்மை வழிநடத்துவதாக. ஆமென். காணிக்கப்பாடு. துலக நிறைவாகப்பட்டுகிற பருக்கலங்க அப்பத்தை பற்றுக்கள் மனித உணர்வின் பயணமாக இந்த அப்பத்தை எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாற்றம் என்று வாழ்த்து பெறுவார்கள். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிற மறுபெருக்கலங்க ரசத்தை பெற்றுக்கொள்ளும் நிலத்தின் விளைவு மனித உழைப்பில் பயணமான இந்த ரசத்தை ஒப்பு கொடுக்கிற மனிதர்களுக்கு வாழ்வளிக்கும் மனமாக மாற்றம் என்று வாழ்த்து பெறுவார். அன்புமிக்க சகோதர சகோதரி, நம்ம எல்லோரும் இணைந்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி, எவ்வளவுதான் நாம் பலவீனமாக குற்ற உணர்ச்சிகளோடு குறைகளோடு பிழைகளோடு தவறுகளோடு நாம் வாழ்ந்தாலும் இயேசுவின் அன்பு தான் நம்ம எல்லோரையும் இன்னும் கூடுதலாக பலப்படுத்துகிறது. பலவீனமுள்ள வாழ்க்கையை பலமாக, குறைவுள்ள வாழ்வை நிறைவாக மாற்றக்கூடிய அந்த ஆண்டவருடைய அன்பின் உச்சமான இந்த அற்புதமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பான உமத்திரு மகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது மக்கு உகந்ததாக எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். 啊。
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்யும். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்கள் வானகத் தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மைப்புகந்தைத்து முடிவென்று ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக அப்படியே நாம் தண்டனிட்டு வணங்குவோம். சிரம் தாழ்த்தி வணங்கி எளிமையான உள்ளத்தோடு நம்முடைய பலவீனமெல்லாம் பலமாக, குறையெல்லாம் நிறைவாக, நம்முடைய வாழ்க்கையின் நகர்வுக்கு தேவையான எரிபொருளாக ஆற்றலையும் அருளையும் ஆசிரையும் அன்பையும் பண்பையும் பரிவையும் ஆசீர்வாதத்தை என்னாலும் வழங்கக்கூடிய ஆண்டவரிடத்தில் நமக்காக நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை சுய ஆய்வு செய்து இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக நம் குடும்பமெல்லாம் மாறிட நிச்சயமாக கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான் வல்லச் செயலாய் அருளாய் ஆசிராய் பெருக்கெடுத்து வருகிறது. நேரத்தில் ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் நம்பிக்கையோடு வேண்டுவோம். இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தினால் நாம் கழுவப்பட பாவத்தின் கழுவாயாய் இத்திருப்பலின் பரிபூர்ண பலனை நாம் பெற வேண்டுவோம். ஆண்டவரே, வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். வண்ணமே இரவு விருந்தை அருதிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வாரை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மேற்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமானமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் திகழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக அவளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்துவோடையாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. முதல் நாள் கடவுளுடைய கையில் ஒப்பு கொடுத்து நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு இந்த மாதம் முழுவதும் புலந்திருக்கின்ற மாதத்தை இறைவன் நம்மை வழிநடத்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம் குடும்பத்தை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து மேலும் குறிப்பாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்வெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க இறைவன் மேல் வைக்கின்ற நம்பிக்கை வாழ்வாய் சக்தியாய் மாற கரங்கள் விரித்து ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் புகழ்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் ஒழிந்திரு. அன்பான இறைவா, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்ற உணர்ச்சிகள், நம்பிக்கை இன்மைகள், சுய நலன்கள் எல்லாம் ஆண்டவரை மன்னித்து
எங்கள் தனிப்பட்ட வாழ்வும் குடும்பத்திலும் அமைதியும் ஒற்றுமையும் அருளையும் ஆசிரையும் பொழிந்தட திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஒன்றாய் கலந்து உலகின் நமக்கு பாவங்களை முடிவில்லா போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்த ஆண்டவர் அக்கறையோடும் படைத்த கடவுள் இறை பராமரிப்போடும் மரத்தை வைத்த கடவுள் தண்ணீர் ஊற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தான் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். நிச்சயமாக இயேசுவின் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் வாழ்வும் அருளும் ஆற்றலும் சக்தியும் நம்முடைய வாழ்வின் மையமும் இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக மாற இதோ நம்ம எல்லாருடைய உள்ளத்தையும் பாறுபட்சம் இல்லாமல் எந்த பாகுபாடு இல்லாமல் நம்மை தேடி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பயபக்தியோடு வாஞ்சை மேல் வாஞ்சையாக ஆண்டவருக்கு இடத்தில் நாம் பெற முயற்சிடுப்போம்.
உண்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் இதை தேடி வந்த நேரம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அற்றியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடல்கள் என்னை தேற்றிடும். அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்கள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்னை கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவே தன்னோடு என்னை ஏவிடும். வருகவே தன்னோடு என்னை ஏவிடும். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மேட்பெண் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். எழுந்திருப்போம். இறுதி ஜெபம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பின் தீயால் பற்றேறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நாங்கள் படிடுவோம். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு அழகான ஒரு நேர்மறை எண்ணத்தோடு நம்முடைய உடனிருப்பை இயேசுவோட இயேசுவின் சந்திப்பில் உயிர் பெற அந்த ஆண்டவருடைய சக்தியை நாம் அனுபவிக்க, நம்முடைய குடும்பத்தை இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுக்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே ஓடக்கூடிய எத்தனையோ விதமான சிந்தனைகள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், சூழல்களை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து மனசு லேசாக மாற்றி, இறுக்கமான நம்முடைய மனசெல்லாம் லேசாக மாற ஆண்டவரை நம்புவோருக்கெல்லாம் நலமும், தேடுவோருக்கெல்லாம் வளமும், தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு ஒருவரே
அவர் மேல் நம்பிக்கை வைப்பவர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆண்டவரிடத்தில் மாதத்தை ஒப்பு கொடுத்து புதிய மாதம், புதிய அருள், புதிய ஆசீர், புதிய ஆற்றல், புதிய பலத்தை கடவுள் வழங்குகிறார். ஆக எப்பொழுதும் நம் ஆண்டவர் இயேசுவை இறைவனை நாம் போற்றி புகழ்ந்தேத்தி நிலையில்லா என்ற அற்புதமான ஒரு எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற நித்தியத்திற்கும் இருக்கக்கூடிய ஆண்டவரை போற்றி புகழ்ந்தேத்தி பாடலை பாடுவோம். தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா மோயிசா, மோயிசா, நீ நின்று கொண்டு இருக்கக்கூடிய இடம் புனிதமானது, உன் காலடிகளெல்லாம் கழற்றி விட்டு வா என்று சொன்ன அதே கடவுள், அன்றைக்கே முற்பதர் வழியாக காட்சி கொடுத்த அதே இறைவன் சுதனாகிய இயேசுவின் வடிவில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுடைய பழைய பலவீனமுள்ள வாழ்வையெல்லாம், உங்களுடைய தேவையில்லாத எண்ணங்கள், ஓட்டங்கள் எல்லாம், சிந்தனையெல்லாம் கழற்றி விட்டு என்னிடம் வா, ஜஸ்ட் கம் டு மீ என்று ஆண்டவருடைய அழைப்பு. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவருடைய அற்புதமான வாய்ப்பு. அதுவும் வார்த்தை என்னது? பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள். சாதாரணமாக இல்லை, மனசில் பாரமா, மனசில் கவலையா, மனசு இறுக்கமா, மனசு அவ்வளோ ஒரு அழுத்தமா, மனசில் ஒரு பதற்றமா, உடல் நோயா, உள்ள நோயா, வெளியே சொல்ல முடியாத பல்வேறு எண்ணங்களா, குழந்தை ஆசீர்வாதம் இல்லாமல் பல நாண்டு தவிப்புக்களா, பலவிதமான ஏளன பேச்சுக்களா, ஆக முதிய பருவம் வந்துவிட்டது என்ற ஒரு மாபெரும் கடினமான சூழ்நிலையா, நம்முடைய குடும்பம் என்னதான் உழைத்தாலும் உயர்வில்லையா, ஆக இப்படியாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையின் சூழலில் பாவத்தினால, பலவீனத்தினால, குறைகளினால, பிழைகளினால, தவறுகளினால நாம் இருக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கை சூழல் பின்னணியில் ஆண்டவுடைய வார்த்தை என்ன? பெரும் சுமை சுமந்து. யாரெல்லாம் பெரும் சுமையோட, பெரிய கவலையோட, பெரிய ஒரு இறுக்கத்தோட, பெரிய அழுத்தத்தோட, பெரிய நோய்களோட, பெரிய மனசுக்குள்ளாக பாரத்தோட இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆண்டவர் அழைக்க, ஜஸ்ட் கம் டு மீ, என்னிடம் வாருங்கள், இளைப்பாருங்கள், உங்களுக்கு ஆறுதலை தருவேன், கனிவும் மனதாழ்மையும் உடையவன், என்மேல் உன் நகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய அற்புதமான அழைப்பு. உலகம் முடியும் வரை, உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தன் வாக்குத்தத்தத்தை செயல் வடிவம் நிறைவு பெறச் செய்யக்கூடிய ஒவ்வொரு தருணம்தான் ஆண்டவருடைய நற்கருணை, உடனிருப்பு, சந்திப்பு, எழுந்தேற்றம். எல்லாரையும் கடவுள் தொட ஆசைப்படுகிறார். ஆக நாம் எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு சூழலில் வாழ்ந்தாலும் நாம் எல்லோரையும் அறிந்த ஒருவர் என்றால் அது இயேசு ஒருவர் மட்டும்தான். ஆகவே அந்த ஆண்டவரை நாம் புகழ்ந்தேத்தி கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி, கடந்த 7 மாதங்களாக ஆண்டவர் நம்ம வழிநடத்தினாரே, உயிரோடு நாம் நடப்பதற்காக, பேசுவதற்காக, உரையாட நடத்தினாரே, நன்றியோடு நாம் நினைவு கூறுவோம். புதிய மாதத்தை கொடுத்து விட்டாரே, நன்றியோடு நாம் நினைவு கூறுவோம். பல்வேறு விதமான எண்ணங்களோடு இருக்கின்றோமே, வாருங்கள். ஆக ஆண்டவரிடத்தில் நாம் சிபிப்போம். ஆக தூய ஆவியானவருடைய ஆற்றலும் வழிநடத்தலும் தான் மாபெரும் பொக்கை. ஏனென்றால் ஒன்று மட்டும் நிச்சயமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவை நாம் முகமுகமாய் தரிசிப்பது என்பது மிக மிக கடினம். பழைய ஏற்பாட்டில் மோயிசன் முக்காடை அணிந்து கொண்டு தன்னுடைய
தன்னுடைய உடலை எல்லாம் மூடிக்கொண்டுதான் ஆண்டவர் கடவுளை சந்திக்க. ஏனென்றால் கடவுள் தூயவர் 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 தூயவர். அவருடைய தூய்மைக்கு முன்பாக நம்ம எல்லோரும் பலவீனம் பாவங்கள் இருந்தாலும், அதனால் அவரை சந்திக்க முடியவில்லை என்றாலும் தூய ஆவியானவர் நம்மை இணைக்கிறார். தூய ஆவி நம்மை பேச வைக்கிறார். தூய ஆவி நமக்கு துணையாக இருக்கிறார். தூய ஆவி நமக்குள் வாசம் செய்கிறார். தூய ஆவி நம்முள் எழுப்புகிறார். நம்முடைய ஆற்றலை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய உள்ளார்ந்த உணர்வுகளை தட்டி எழுப்பி இயேசுவோடு இணைக்கக்கூடிய அற்புதமான பணி ஆவியானவர் செய்கிறார். எனக்கு பின் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களை வழி நடத்துவார், கற்றுத்தருவார் என்று சொன்னது போல ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய ஆசீர் ஆற்றல் இந்த ஆலயத்தை நிரம்ப இயேசுவோடு நாம் நெருங்க, இயேசுவோடு நாம் பேச, ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்க, மனசு லேசாக மாற, குடும்ப ஆசீர்வாதம் பெருக ஆவியானவருடைய கனிகளையும் கொடைகளையும் நாம் கேட்போம், செவிப்போம், எழுந்து நிற்போம். அழகான பாடல், எனக்குள் வாசம் செய்கின்ற ஆவியானவர் இந்த நாளில் உம் சித்தம் போல் இந்த நேரத்தை எனக்கு நடத்தி ஐயா. ஆவியானவரே, தூய ஆவியா, நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும்? பார்த்தீங்களா எவ்வளோ அழகான வார்த்தைகள் ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கரங்கள் எல்லாம் தட்டி, வெட்கப்படாமல் கைகளை தட்டி ஆண்டவரை தொழுது வணங்கி புகழ்ந்தெத்தி, கடந்த 7 மாதமாக கடவுள் நம்மை வழி நடத்தினாரே, நன்றியோடு கைகளெல்லாம் தட்டி இயேசுவுக்கு புகழ் என்று சொல்வதுதான் கைகளை தட்டுவது, கரங்களை எழுப்புவது, கரகோஷத்தை எழுப்புவது, கடவுளுக்கு நாம் மகிமை சேர்ப்பது. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. மீண்டுமாக இயேசுவை பார்த்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது, எதை குறித்து நமக்கு ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது. ஆசைகள் இருக்கும், உணர்வுகள் இருக்கும், ஏக்கங்கள் இருக்கும், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது. ஆகையால் இந்த உலகத்தில் சிறந்தது ஜெபம். ஜெபம் என்பது ஒரு போராட்டம், ஜெபம் என்பது ஒரு உரையாடல், ஜெபம் என்பது உறவாடல், ஜெபம் என்பது கேட்பது, ஜெபம் என்பது கொடுப்பது, ஜெபம் என்பது இருப்பது, ஜெபம் என்பது நம்மையே சரணாகதியாக்குவது. ஆவியானவர் நம்மை தூண்டுதலாக, ஆவியானவர் நம்மை எழுப்ப ஜெபிக்க ஜெபிப்போம், பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து உற்சாகத்தோடு ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும்
மனசுக்குள்ள 1000 கவலைகளோடு நாம் இருப்போம். குடும்ப கவலைகள், தொழில் ரீதியாக இருக்கிற கவலைகள், படிப்பை குறித்த கவலைகள், உடல் நலத்தை குறித்த கவலைகள், ஆகையால் இந்த கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு நம்மை நோக்கிட. That's a beautiful word. Have a look on me Jesus. Have a look on me. இயேசுவே என்னை பாரும், என் கண்ணோக்கி பாரும், என் கவலைகளை பாரும், என் கண்ணீரை பாரும், என் அழுகுரலை பாரும், என்னுடைய மனசுக்குள்ள இருக்க வலிகளை, காயங்களை பாரும் என்று ஆண்டவரத்தில் கேட்பது, ஆண்டவரை அழைப்பது, ஆண்டவருடைய குரலை நாம் செவிசாய்ப்பது. அகல தூய ஆவியானவர் இயேசுவை நம்மால் திருப்பிட ஆவியானவர் நமக்கு உதவி செய்திட செவிப்போம், பாடுவோம். நன்றி உள்ளத்தோடு ஆகவே நம்ம எல்லோரும் சேர்ந்து நல்ல உற்சாகத்தோடு எனக்குள்ள உங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலில் வேண்டுமா உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலில் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலில் சத்தம் போல் நடக்கச் செய்யும் வேண்டுமாக எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலில் சத்தம் போல் நடக்கச் செய்யும் வேண்டுமாக எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, மறுபடியும் எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, மறுமுறை எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, அழகான வார்த்தை. எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆண்டவரே, இந்நாளிலும் சுத்தம் போல் எங்களை வழி நடத்துவேன். ஆவியானவரை, ஆவியானவரை நீர் எங்களை வழி நடத்தும் அற்புதமான வார்த்தை. கரங்களை வைத்து சொல்லுவோம். இயேசு ஆண்டவர். எல்லோரும் கரங்களை. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கடவுள், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தேவன், இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், இயேசுவை புகழ்கின்றோம், இயேசுவை வாழ்த்துகின்றோம், இயேசுவை வணங்குகின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம். இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவை எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்களை வழி நடத்தும். இயேசுவை எங்களோட வாரும். இயேசுவை எங்களோட தங்கும். இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே என் தாய், இயேசுவே என் தந்தை, இயேசுவே நண்பர், இயேசுவின் சகோதரர், இயேசுவின் சகோதரி, இயேசுவின் ஆற்றல், இயேசுவின் பலம், இயேசுவின் சக்தி, இயேசுவை எனக்கு எல்லாம், இயேசுவை எனக்கு எல்லாம், இயேசுவை எனக்கு எல்லாம். அப்படியே நாம் பார்ப்போம். பார்த்தீங்களா, நம்ம இருக்கக்கூடிய இடம் என்ன? ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதி. ஆண்டவன் சந்நிதி நம் குடும்பத்தின் நிம்மதி. நாம் வீடுக்கு சென்றால் பலவிதமான சூழ்நிலைகள்,
சில பேருக்கு பயம், சில பேருக்கு பதற்றம், சில பேருக்கு கவலை, சில பேருக்கு மனச்சோர்வு, சில பேருக்கு மனவிரக்தி, சில பேருக்கு மன அழுத்தம், சில பேருக்கு மனக்காயங்கள், சில பேருக்கு மன வலிகள், மனசுக்குள்ளாக கடந்து வந்த பாதைகள், கசப்பான அனுபவங்களை நினைத்து பார்த்து ஒரு விதமான மனச்சோர்வு நிறைந்த வாழ்க்கை. ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலில் நமக்கு ஒரு லேசான மனசு லேசாக்குகின்ற அற்புதமான இடம் ஆண்டவர் இருப்பிடம், ஆண்டவர் வாழ்கின்ற கொள்ளிடம், ஆண்டவர் புதையலாய் பொற்களஞ்சமாய் பொக்கிஷமாய் இருக்கிறார். இயேசுவே பலம் என்று, இயேசுவே ஆற்றல் என்று, அது ஆண்டவர் எல்லாரையும் தொடுகிறார். ஒன்று மட்டும் நிச்சயம், எல்லாம் அறிந்தவர். கணவன் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், மனைவி நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், நம்முடைய பிள்ளைகள் கூட நம்மை கைவிட்டாலும், பெற்றோர்கள் கூட நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், யாரை நம்புகின்றோமோ அவர்கள் கூட நம்மோட இல்லை என்றாலும், ஆண்டவர் ஒருவர் நம்ம கூட எப்போதும் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். கரங்களை வைத்து பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். ஆண்டவர் இயேசு எப்போது நம்ம கூட இருக்கிறார். வாருங்க, வாங்க, வாங்க என்று நம்ம எல்லோரையும் அழைக்கிறார். ஆண்டவரை, அந்த பெரும்பாடு உள்ள பெண் அவள் தொட்டால், அவள் மனசுக்குள்ளாக நினைத்து கொண்டால், மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் நீதானா ஐயா என்று சொல்லி, மருத்துவரை நான் பார்த்தேன், பல ஆண்டுகளாக பார்த்தேன், ஆனால் நோய் நீங்கவில்லை, எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை, ஆனால் ஆடையை தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று நம்பினால் அதன் பலனாக கிடைத்ததான் மிகப்பெரிய ஒரு ஆசை. முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, நீர் தொட்டால் போதும். எதை தொட? நம்முடைய குடும்பத்தை தொட. நம்முடைய குடும்பத்தில் உள்ள தலைமுறையாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விதமான தடைகள் இருக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் இருக்கலாம். நம்முடைய தாய் தந்தைகள் செய்த பலவீனங்கள் கூட நமக்கு இருக்கலாம். ஆகவே முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்மை விட்டு அகல, தலைமுறையாக நமக்குள் இருக்கக்கூடிய பலவீனங்கள் நம்மை விட்டு அகல ஆண்டவா நீர் தொடும். என்னுடைய மூளை முடுக்குகள் எல்லாம் தொடும். உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரை தொடும். எனக்குள் இருக்கிற ஸ்டம்பிளிங் பிளாக் என்று அழைக்கப்படும் என்னுடைய முடக்கவாதத்தை, நம்பிக்கையில் முடக்கவாதத்தை தொட்டு குணப்படுத்தியலும், நான் சோர்வோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலைகளை தொட்டு குணப்படுத்தியலும், என் மனைவியை, என் கணவரை, என் பெற்றோரை, என் பிள்ளைகளை, நான் வேலை செய்யும் இடங்களை, நான் வேலை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையை தொடும் ஆண்டவர். உம்மால், உம்முடைய திருவுடலால், உம்முடைய இறை பிரசனத்தினால், இறை ஆற்றினால் தொடும் ஆண்டவரே. ஆண்டவா, இதோ என்னை உம்முடைய பாதத்தில் தாரை வார்த்து கொடுக்கிறேன். நீரே என் பலமும் சக்தியும் ஆற்றலுமாக இருக்கின்றேன். இதோ என் கணவனுடைய தவறான பழக்க வழக்கங்களை தொட்டு அவரை மீண்டுமாக புது வாழ்க்கைக்கு திருப்பி அருளும். என் மனைவியுடைய உதாசீனமான ஊதாரித்தனமான வாழ்க்கையை தொட்டு மீண்டுமாக ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள மனைவியாக மாற்றும் ஆண்டவர். என் பிள்ளைங்க அவங்க போகின்ற பாதை தவறான பாதையாக தெரிந்தோ தெரியாமலே செல்லக்கூடிய அந்த கசப்பு நிறைந்த அந்த இருட்டான பாதைகளில் விலகி வர ஆண்டவர் அவர்களை தொட்டு குணப்படுத்தியலும் ஆண்டவர். என் பிள்ளைங்க வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இருந்தால் அவர்களை தொட்டு குணப்படுத்தியலும் ஆண்டவர் என்று சொல்லி எங்கெங்கே தடைகள் இருக்கிற அந்த இடத்துலலாம் ஆண்டவருடைய தொடுதல் நடைபெற நம்முடைய இதயங்கள், நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உடல் உறுப்புக்கள் வயதாக உடல் உறுப்புகளுடைய செயலழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவா, உம்முடைய தொடுதலால் எனக்கு புது நம்பை, புதிய உற்சாகத்தை, புதிய ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி, ஆண்டவா நீ தொட்டால் போதும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் அற்புதமாக இயேசுவின் திரு உடல் முன்பாக ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். ஆண்டவர் இயேசுவை பார்ப்போம். நம்முடைய குடும்ப சூழலை கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கை சூழலை கடவுள் தொட, மனசுக்குள்ளாக இருக்கிற வலிகளை ஆண்டவர் தொட, காயங்களை ஆண்டவர் தொட, குணப்படுத்த என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். இயேசுவே, நீ தொட்டால் போதும் ஆண்டவரே, என் உடலெல்லாம், உள்ளமெல்லாம், குடும்பமெல்லாம் அற்புதத்தால் நிகழுமே என்று சொல்லி பாடுவோம். நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவின் திரு உடலை பார்த்து நம்முடைய குடும்ப பின்னணியின் சூழ்நிலை ஆண்டவர் முன்பாக கொண்டு வந்து நம்முடைய குழந்தைகள், இளையோர், இளம்பெண்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய கணவர், நம்முடைய வயதான வாழ்க்கை சூழல் ஆண்டவர் தொட ஜெபிப்போம். எல்லாரும்
காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆகவே ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆராதனை 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 இயேசுவே தொட்டால் போதும். நாம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து உடலெல்லாம் அற்புதம் காணும். ஆண்டவருடைய வார்த்தை இயேசுவே நீ சொன்னால் போதும், மனசெல்லாம் சுகமாய் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கரங்களை நாம் உயர்த்தி ஆண்டவரிடத்தில், ஆண்டவா நீர் எங்களெல்லாம் தொட்டு ஆசீர்வதியும். என்னுடைய நாவுகளை, என் உடல் உறுப்புகளை, என்னுடைய கண்களை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய நடையை, உடையை, என் வாழ்க்கை சூழலை, கடந்து வந்த பாதையை, தொலைந்து போன பாதையை, திசை தெரியாமல் தடமாறி தடம் புரண்ட வாழ்க்கையை நீ தொட்டால் போதும், நீ பார்த்தால் போதும், உன் பார்வை பட்டால் போதும், உன்னுடைய இருப்பு கொடுத்தால் போதும், உன் இரக்கம் பொழிந்தால் போதும், உன் வார்த்தை சொன்னால் போதும். பாடுவோம். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவே தொட்டால் போதும், உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவர் இயேசுவின் வலிமை, ஆண்டவருடைய வல்லமை பொழியப்படுகிறது. காது கேட்காத காதுகள் கேட்கப்பட்டன, பேசாத நாவுகள் பேசப்பட்டன, உயிர் இழந்த அந்த உயிர் கூட உயிர் பெற்றன. ஆக இயேசுவினுடைய பார்வைதான், ஆண்டவருடைய தொடுதல் நம்ம எல்லாரையும் தொடர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களை, சரிவுகளை, சறுக்கல்களை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடக்கங்களை, முடக்கவாதங்களை, நம்பிக்கையில் முடங்கி போய் விசுவாசத்தில் தளர்ந்து போகின்ற, உடலளவில் தளர்ந்து போகின்ற நம்முடைய வாழ்வெல்லாம் ஆண்டவத்தோட ஆண்டவத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம், பாடுவோம். எவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதிப்போம் என்று ஆண்டவரை புகழ்ந்தேத்தி. ஆராதனை 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 நம்முடைய கைகள் எடுத்து தலைமையில் வைத்து, நம்முடைய கைகள் எல்லாம் தலைமையில் வைத்து ஆண்டவர் எடுத்து உடலெல்லாம் அற்புதமாக நிஜமாக இயேசுவே சொன்னால் போதும், மனசெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரை தொட்டால் போதும். இயேசுவே இயேசுவே தொட்டால் போதும், உடலெல்லாம் அற்புதத்தால். ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் தொடர். நம்முடைய
நம்முடைய வாழ்க்கை சூழெல்லாம் வந்தவர்கள் வர இயலாதவர்கள் அனைவரையும் ஆண்டவர் கூட இயேசுவிடத்தில் அப்படியே நம்ம கூட பேசுவோமா? அமைதியில் ஆண்டவரோடு நாம் பேசுவோம். ஆண்டவர் தொடுவதற்கு தயாராக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் தொடுவதற்கு தயாராக இருக்கிறார். பலவீனமுள்ள நம்முடைய வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை அனுபவங்கள், மனசில் இருக்கக்கூடிய வலிகள், காயங்கள், பல நேரங்கள் நாம் சிரிப்போம். மனசுக்குள்ளாக ஏதோ ஒரு வகையான சோகங்கள் நம்மை வாட்டிக்கொண்டே இருக்கும். வசதியோடு நாம் இருப்போம், ஆனால் நிம்மதி இல்லாமல் நாம் வாழ்வோம். வசதியான படுக்கைகள் இருக்கலாம், தூக்கம் வராமல் புரண்டு போன வாழ்க்கைகள் ஏராளம். மனைவியிடத்தில் நாம் அன்பை பெற வேண்டும் என்று நினைப்போம், அந்த அன்பை பெற முடியாமல் தவிப்போம். நாம் நம் கணவனை நம்புவோம், ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை துரோகத்தினால் நாம் மனசுக்குள்ளாக வலிகளால் அழுவோம். இப்படி ஒவ்வொரு வாழ்க்கை சூழலும் நடைபெறக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், கடன் தொல்லைகள், பிரிந்து போன குடும்பங்கள், தனிமையாக வாழக்கூடிய பெண்கள், கணவனை இழந்து வாழக்கூடிய கைம்பெண்கள், திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ தவிப்போடு இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய வாதத்தினால் விவாதத்தினால் பிரிந்து வாழக்கூடிய மனைவிமார்கள், பிள்ளைகளை வைத்துக்கொண்டு படுகின்ற படாத பாடுகள், இப்படியாக நம்முடைய வாழ்க்கையின் சோதனைக்குள்ளாக, கஷ்டத்துக்குள்ளாக ஆண்டவர் இயேசு நமக்கு பலமாய் இருக்கிறார். நாம் என்னதான் உழைத்தாலும் ஒரு சொந்தமாக வீடு நமக்கு இல்லையே என்ற கவலைகள் ஒருபுறம், நாம் எவ்வளவுதான் படிப்படியாக சம்பாதித்தாலும் கடன் தொல்லை தீர மாட்டுது என்ற ஏக்கத்தோடு வாழ்கின்ற புரளுகின்ற எத்தனை இரவுகள், அவமானத்திற்கும் ஏளனத்திற்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாழ்க்கையின் சூழல்கள், கணவன் மனைவிடைய ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை சூழல்கள், அமைதி இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் வாழ்க்கையின் நகர்வின் பாதவிகள், உடல் சோர்வால் உள்ளச்சோர்வால் இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல்கள், மன்னிக்க முடியாமல் நாம் தவிக்கக்கூடிய தவிப்புக்கள், இரவும் பகலுமாக நம்முடைய வாழ்க்கை நகர்ந்த விதங்கள் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். புலந்திருக்கின்ற புதிய மாதத்தை நாம் கடவுள் ஆசீர்வதிக்க ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். எல்லாரையும் கடவுள் தொடர் இறைவன் அருளோடும் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்த ஆண்டவா, ஒன்று மட்டும் நிச்சயம் கடவுளே, யார் என்னை கைவிட்டாலும் அது என் கணவனோ மனைவியோ சொந்தங்களோ பந்தங்களோ நண்பர்களோ அல்லது நான் சம்பாதித்த பணமோ சேர்த்து வைத்து இருக்கக்கூடிய சொத்துக்களோ அசையா சொத்துக்களோ எது யார் என்னை கைவிட்டாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், அழைத்த ஆண்டவர் என்னை நீர் கைவிட மாட்டீர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அழைத்த ஆண்டவர் நீர் என்னை கைவிட மாட்டீர், படைத்த கடவுள் என்னை கைவிட மாட்டேன், நம்பிக்கை தான் என்னை நகர்த்துகிறது என்ற சிந்தனையோடு அற்புதமான அந்த ஆண்டவரை நாம் உற்று பார்த்து, ஆண்டவா, யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாமல் கை தூக்கி நான் அவமானத்திற்கு உள்ளாகாமல் ஏளன பேச்சுக்கு உள்ளாகாமல் என்னை கை தூக்கி விடக்கூடிய ஆண்டவா, நீர் என்னை கைவிட மாட்டீர், உன் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான் வாழ்வு என்று சொல்லி ஆண்டவரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். எழுந்து நிற்போம். நம்முடைய கண்கள் இயேசுவை பார்க்கட்டும், நம்முடைய எண்ணங்கள் இயேசுவை நோக்கி வரட்டும். மீண்டுமாக நாம் சொல்லுவோம், ஆண்டவா, எங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உண்மை இதுதான், எது யார் என்னை கைவிட்டாலும், என் பெற்றோர் இல்லாமல் இருக்கலாம், என் அம்மா இறந்து போயிருக்கலாம், என் அப்பா இறந்து போயிருக்கலாம், அப்பா உடல்நல குறைபாடாக இருக்கலாம், அம்மா உடல்நல குறைபாடாக இருக்கலாம், என் பிள்ளைகள் என்னை கைவிட்டாலும், நான் பிள்ளைகளை ஆசையாய் சம்பாதித்து சீராட்டி வாழூட்டி நான் அவர்களை வளர்த்தாலும், இன்றைக்கு கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டாலும், என் சொந்த பந்தங்கள் கைவிட்டாலும், என்னுடைய நண்பர்கள் என்னை கைவிட்டாலும், நீர் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவர். இதான் நம்பிக்கை என்கின்ற மாபெரும் சத்தியத்தில் நாங்கள் சத்தியமாய் நிச்சயமாக வாழ்ந்தக்கூடிய அற்புதமான எண்ணத்தின் நம்பிக்கையில் நாங்கள் வாழ்ந்துட அருள் புரியும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த பாடலை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாடும் நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் இயேசு பார்த்துக்கொள்வார். நம்முடைய வாழ்க்கையின் நகர்வுகளை இயேசு பார்த்துக்கொள்வார். புதிய மாதத்தை கடவுள் நம்மை கொடுத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாடுவோம். மகிழ்ச்சியும் நம்பிக்கையோடு
வைத்து கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், அதான் நம்பிக்கை, அதான் சத்தியம், அதான் உண்மை. மீண்டுமாக கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். மீண்டுமாக யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மீண்டுமாக யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை வைத்து கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மீண்டுமாக யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? யார் நம்மை கைவிட்டாலும் ஆண்டவர் ஏன் கைவிட மாட்டார்? ஏன் தெரியுமா? ஏனென்றால் தாயின் கருவறையில் உருவாருக்கு முன்பே நம்மை அறிந்திருக்கிறார். உள்ளங்கையில் உங்களை எல்லாம் நான் பொறித்து வைத்துக்கிட்டு சொன்ன ஆண்டவர் இவரே, தாயும் இவரே, தந்தையும் இவரே. ஆக இந்த பூமியில் வாழ்கின்ற வாழ்நாட்கள் சில காலம்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பலமும் சக்தியுமாக இருப்பது ஆண்டவர் ஒருவர் தான். தாயும் அவரே, தந்தையும் அவரே. ஆக தாய்மை உள்ளத்தோடும் தாய் உள்ளத்தோடு கடவுள் நம்மை எப்பொழுதும் நம்மை பராமரித்து பாதுகாத்து நம்புவோருக்கெல்லாம் நலமும் தேடுவோருக்கெல்லாம் பலமும் தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் நம்புவரை கைவிட மாட்டார். பாடுவோம். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாராட்டுவார், சீராட்டுவார், ஒரு அழகான வார்த்தை. தாராட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மீண்டுமாக யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இதான் நம்பிக்கையோடு இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மீண்டுமாக யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அன்புக்குரியவர்களே, தனிமையில் இருப்பவரா, தவித்து கொண்டு இருப்பவரா, காயங்களோடு புரள்பவரா, மனைவி இல்லையே என்ற ஏக்கத்தோடு இருப்பவரா, கணவன் இறந்து விட்டார் என்று தவிப்பவரா, பெற்றோர்கள் இல்லையே என்று மனசுல சஞ்சலங்களோடு வாழ்பவரா, ஆகையால பலவிதமான குழந்தை ஆசீர்வாதம் இல்லையா, தனிமையில் இருக்கலையா, அல்லது கணவன் இறந்து விட்டார் என்று அவ்வளவு வேதனை வருத்தங்களோடு இருப்பவரா, யார் நம்மை கைவிட்டாலும், எது நம்மை கைவிட்டாலும், இந்த இயற்கை கைவிட்டாலும், உலகம் கைவிட்டாலும், பணம் பதவி புகழ் ஆடம்பரம் கைவிட்டாலும் படைத்த ஆண்டவர் கைவிட மாட்டார். சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நம்புவோருக்கெல்லாம் கைவிடாத கடவுள் நம்மை வழி நடத்துகிற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். இயேசுவிடத்தில் நம்பிக்கையோடு வாழ்க்கைச் சூழலை, நம்முடைய குடும்ப வாழ்க்கைச் சூழலை, தனிமையை நம்முடைய வாழ்க்கைச் சூழலை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், பாடுவோம். வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம், வேண்டிடுவேன், காத்திடுவேன், நம் ஜெபங்களை கேட்பவர் கடவுள். காத்திடுவேன். ஆகவே யார் ஆண்டவர்? யார் என்னை கைவிட்டாலும்
உறுதியாக கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். மீண்டுமாக நம்பிக்கையோடு யார் என்னை மீண்டுமாக கரங்களை உயர்த்தி மீண்டுமாக கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆண்டவர் இயேசுவார். ஆகவே நம்ம எல்லோரும் சேர்ந்து உருக்கமாக யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மீண்டுமாக யார் என்னை கைவிட்டாலும் இயேசு மீண்டும் வருமுறை யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பார்த்தீங்களா எவ்வளவு அழகு பார்த்தீங்களா? யார் நம்மை கைவிட்டாலும், எது நம்மை பிரித்தாலும், எது நம்மை கைவிட்டாலும் இயேசு ஆண்டவர் கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை எப்போது நெஞ்சில் சுமந்தவர்களாய் ஆண்டவரத்தில் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் இயேசு இப்பொழுது நம்ம எல்லோரும் நற்கருணை ஆண்டவர் நம்மை தொட வரப்போகிறார். நற்கருணை ஆண்டவரை நம்முடைய தந்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு வரப்போகிறார். நம்ம என்ன சொன்னோம்? ஆண்டவரை தொட்டால் போதும், அதை சொல்லுவோம். ஆகவே ஆண்டவரே என் உடலை தொடும், என் உள்ளத்தை தொடும், என் குடும்பத்தை தொடும். ஆண்டவர் நான் நம்புகிறேன், யார் என்னை கைவிட்டால் நீர் என்னை கைவிடவே மாட்டேன். குணமளிப்பவரே, என் உள்ளத்தையும் உடலத்தையும் குணமளிப்பவரே, என் குடும்பத்திற்கு குணம் தருபவரே, சுகமளிப்பவரே, நீர் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் கொண்டு வருவோம். நாம் அவ்வளவு ஒரு ஆசை மேல் ஆசையாக, வாஞ்சை மேல் வாஞ்சையாக, நிச்சயமாக ஆண்டவருடைய உடல், ஆண்டவர் திருரத்தம் நம்மை கழுவ, நம்முடைய வாழ்க்கை சூழல், நம்முடைய குடும்பச் சூழலை ஆண்டவன் ஆசீர்வதிக்க நம்பிக்கையோடு இந்த நற்கருணையினுடைய இந்த ஆராதனை ஆசீர்வாத பாடலை நாம் பாடுவோம். குணமளிப்பவர் இயேசு உனக்கு. நம்ம எல்லோரையும் தொட, நம்முடைய குடும்பத்தை, கணவனை, மனைவியை, பெற்றோரை, பிள்ளைகளை ஆண்டவர் தொட. இயேசு ஆண்டவர் நாம் நெருக்கமாக வருகின்ற பொழுது நம்முடைய குடும்பத்துடைய சூழலை இயேசுவிடத்தில் சொல்லுவோம், இயேசுவிடத்தில் பேசுவோம். உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் நாம் கேட்போம், செபிப்போம். ஆண்டவர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்க எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். குணமளிப்பாரே, உனக்கு குணமளிப்பாரே, நிச்சயம் குணமளிப்பாரே. பாவங்களிலிருந்து, நோய்களிலிருந்தும், கவலையிலிருந்தும் நம்முடைய வாழ்க்கை வறண்ட நிலமாக இருந்தாலும், வறட்சியாக இருந்தாலும், தரிசு நிலமாக, செழிப்பான வாழ்க்கை நிலமாக மாற்றுபவர் இறைவன். ஆகவே ஆண்டவர் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது நம்பிக்கையோடு வேண்டுங்கள். குறிப்பாக கணவன் மனைவிக்காக வேண்டுங்கள். அன்பார்ந்த கணவன்மார்களே, மனைவிக்காக ஜெபியுங்கள். மனைவி வந்திருந்தால் கணவனுக்காக ஜெபியுங்கள். பெற்றோர் வந்திருந்தால் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகள் இருந்தால் பெற்றோருக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நேரத்தில் நம்முடைய இருக்கக்கூடிய இருப்பிடத்தை, வசிக்கக்கூடிய வசிப்பிடத்தை, நாம் நடக்கக்கூடிய நடையை, நம்முடைய வாழ்க்கையின் எண்ணங்களை, இயக்கங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிற இறைவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். அப்படியே நாம் திரும்பி ஆண்டவரை பார்த்து வர
குணமளிப்பார். நம்முடைய பாவங்கள், நோய்கள், கவலைகளிலிருந்து அதான் உண்மை, உண்மையிலும் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் பல ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், மனசுக்குள்ளாக பலவிதமான சஞ்சலங்கள், சலனங்கள், சபலங்கள் இருந்தாலும், பலவிதமான சூழல்கள் நாம் வாழ்ந்தாலும், புரண்டாலும், இருந்தாலும், நகர்ந்தாலும், கடவுள் நம்ம எல்லோரையும் பார்த்து நிச்சயமாக ஆசீர்வதிக்கின்ற இறைவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருப்பார். கொடுத்த கொடையும் கொடுத்த ஆசீர்வாதம் திரும்ப பெற்றுக்கொள்வது கிடையாது. நம்முடைய திருமண வாழ்வை, குடும்ப வாழ்வை, துறவு வாழ்வை, குழந்தைகள் பருவத்தை, இளையோர் வாழ்வை எல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாத தெய்வத்தை நாம் பார்த்து நாம் ஜெபிப்போம், பாடுவோம். எல்லோருக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை குணமளிப்பார். நிச்சயம் குணமளிப்பார். நிச்சயம் பாவங்களிலும் நிச்சயம் குணமளிப்பார். ஆண்டவர் அருளோடு ஆசீர்வாதத்தோடு நாங்கள் படிடுவோம். லேசான மனசோடு, வீடுகளுக்கு மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். ஆண்டவர் நம்ம கூட வருவார். நம்முடைய வழி பயணங்கள் துணையாக இருப்பார். நம்முடைய ஜெபங்களில் துணையாக இருப்பார். மனசுக்கு நிறைவான, செழுமையான, முழுமையான, வளமையான வாழ்க்கை ஆண்டவர் வழங்குகிறார். ஆகவே இயேசுவோடு நம் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக மாற ஆண்டவரை போற்றி புகழ்ந்தேத்தி மாண்புயர் கீதத்தை நாம் பாடுவோம்.
வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீர். ஈவனை நாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம்.